இந்த கோரல் ரா மென்பொருளில் ஒரு கன சதுரத்தை எப்படி வடிவமைக்கிறது அப்படின்ற செயல்முறைகளை பற்றி பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு A4 அளவில் ஒரு ஷீட்டை நம்ம உங்களுக்கு பயிற்சிக்காக உருவாக்கியிருக்கோம். அடுத்தது இங்கே இந்த டூல்ஸ் வரிசையில் இருக்கக்கூடிய ரெக்டாங்குலரை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி கீபோர்டில் கண்ட்ரோல் விஷயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு செவ்வகத்தை உருவாக்கிறோம். உருவாக்கின பின்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டியது, இங்கே ஸ்கேல் பாருங்கள், ஸ்கேலு நமக்கு இல்லை. உங்களுக்கு ஸ்கேல் இல்லைன்னா நீங்கள் மேலே இருக்கக்கூடிய ரூலர் இருக்கு பாருங்கள், இந்த ரூலரை ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த வியூ மூணில் இங்கே இருக்கக்கூடிய ரூலர் அந்த கைட்லைன்ஸ் டிக் மார்க் இருக்கான்னு பார்த்துங்க. டிக் மார்க் இல்லைன்னா டிக் மார்க் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த கைட்லைனை இந்த பாக்ஸ் சென்டர் வச்சுக்கிறேன், பேஜோட சென்டர் வச்சுக்கிறேன். அதுக்கு கீபோர்டில் P அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணி சென்டர் பண்ணிட்டேன். அதே போல் இங்கேருந்து ஒரு ரூலர் எடுக்கிறேன், கைட்லைன் எடுக்கிறேன். அதுக்கு என்னுடைய மவுஸில் இந்த ரூலர் மேலே ஒரு சின்ன ரொம்ப பக்கமாக ஒரு கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா வந்துடும். அதை இந்த சென்டர் லைனில் கொண்டு நிறுத்திடுங்க. பாக்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா அதை சுற்றின பவுண்ட்ரி இருக்கும். பவுண்ட்ரி மிடில் பார்த்தீங்கன்னா இன்ட்டு மார்க் மாதிரி இருக்கும். அதை எடுத்துகிட்டு கொண்டு வந்தீங்கன்னா அதுவே மேக்னெட்டிக் மாதிரி அந்த கைட்லைனை வாங்கிக்கும். ரைட், ஓகே. அதே போல் இந்த சைடு இப்படி சென்டர் இங்கே கொண்டு போய் சென்டர் வச்சிட்டிங்கனாலே அங்கே சென்டர் அப்படின்ட்டு ப்ளூ கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த சென்டர் உங்களுக்கு சென்டர்ன்ட்டு அதை காமிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. இது இப்போ நான் கொடுத்துட்டேன். அடுத்தது இதுக்கு ஒரு சின்ன கலர் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெட் கலர் கொடுத்துட்டேன். இது சென்டர் பண்ணிட்டேன். இப்போ சென்டர் பண்ணோன்னே இதனுடைய அளவுகளை நம்ம பார்க்கலாம். இதை ஒரு காப்பி டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். கீபோர்டில் ப்ளஸ் கீயை ப்ரெஸ் பண்ணி ஒரு டூப்ளிகேட் எடுத்துட்டேன். அதுக்கு ஒரு கலர் கொடுத்துடலாம். இப்போ இந்த இருக்கக்கூடிய அளவுகளை இதை ரெண்டாக பிரிக்கிறேன். டிவைடட் பை 2 வகுத்தல் 2 இது கொடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு சதுரம் கிடைக்குது. இந்த சதுரத்தை அதுக்கு முன்னாடி கொண்டு வரதுக்கு முன்னாடி இன்னொரு கைட்லைன் எடுத்து இதனோட எட்ஜில் வச்சுக்கலாம். அதே போல் இங்கேருந்து ஒரு கைட்லைன் எடுத்து இதனோட எட்ஜை வச்சுக்கோங்க. அதே போல் கீழே இந்த மாதிரி 4 பக்கமும் கைட்லைன் வச்சுக்கோங்க. கைட்லைன் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ராயிங் வரைகிறதுக்கு. இந்த பாக்ஸ் எடுத்து இங்கே வச்சிடலாம். இது மேலே இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி இந்த ஓரத்தில் இந்த எட்ஜில் வச்சுருக்கோம். அப்படி இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்னாப் டூ அப்படின்னு பாருங்க. ஸ்னாப் டூவில் இங்கே இருக்க கைட்லைனும் பேஸ்லைன் ரெண்டே டிக் பண்ணிடுங்க. இப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா டிக் பண்ணிட்டீங்கன்னா அதுவாக கரெக்டாக ப்ளேஸ் ஆகிக்கும். ஸோ ரைட், ஓகே. அதே போல் இன்னொரு கீபோர்டில் ப்ளஸ் பண்ணி இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். இந்த டூப்ளிகேட்டை இங்கே வைங்க. நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த செயல்முறைகளை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அருமையான ஒரு கியூப் உருவாக்கிடலாம். அதே போல் இது இன்னொரு டூப்ளிகேட் பண்ணி டூப்ளிகேட்டுக்கு கீபோர்டில் ப்ளஸ் கீயை ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா இது டூப்ளிகேட்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது கிடச்சிருச்சு, பார்த்துக்குங்க. இது கூட டெய்லி ஓகே. இப்போ இதை டெலிட் பண்ணிடலாம். இப்போ இது 2 மட்டும் இருக்கட்டும், இது வேண்டாம். இது 2 மட்டும் இருக்கட்டுங்க. இப்போ இதை இப்படி கொண்டு வந்துடுங்க. இந்த இதுக்கு நேரம் இப்படி கொண்டு வந்துட்டு இதை இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட்டிங் பண்ணுற மாதிரியான 4 ரொட்டேட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே இந்த ஸ்கியூ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எட்ஜு கிடைக்கும் பாருங்கள். இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த ரூலர் எடுத்து இதுக்கு நேரம் இங்கே ஒரு ரூலர் வைங்க. அதே போல் இந்த பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாக்ஸுக்கு மேலே ஒரு கைட்லைனை வைங்க. அப்போ ரெண்டும் இங்கே ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துக்கு இந்த இது இங்கே வரணும். அப்போ இந்த ஸ்கியூ பண்ணுறப்போ நம்ம இது பண்ணி செலக்ட் பண்ணி
அப்படியே வந்து கரெக்டாக அந்த கைட்லைன் மேலே நகர்த்துறோம். நகர்த்தி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அந்த எட்ஜு கரெக்டாக டச் ஆகிற மாதிரி நம்ம கண்ணில் பார்த்து அதை முடிவு பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நோடு வந்து இங்கே இருக்கக்கூடிய கைட்லைனோட 2 வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் கைட்லைன் வெர்டிக்கல் ஹரிசாண்டல் கைட்லைனில் இது ஜாயிண்ட் ஆகும். அது மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகே, இது கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். இந்த கலர் கொடுத்தாச்சு. அதே போல் இந்த பாக்ஸ் இதை செலக்ட் பண்ணணும். ஸோ இதை ஸ்கியூ பண்ணி இதனோட எட்ஜுக்கு கொண்டு வரும். அவ்வளோதான். இது அப்படியே மேலே நகர்த்துறோம். நேராக கொண்டு வரும். இது ரெண்டும் டச் ஆயிடுச்சு. ரைட், ஓகே. இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு பர்ஃபெக்டான கன சதுரம் கிடைச்சிருச்சு. இப்படி தான் நம்ம எளிமையான முறையில் உருவாக்க முடியும். இது எதுக்காக இந்த காணொலி பயிற்சினா, இந்த பயிற்சி அடுத்து வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு இது தேவைப்படலாம். இது மாதிரியான செய்கிறதுக்கு கன சதுரத்தை எப்படி பொருளால் உருவாக்குறது அப்படின்ற உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இந்த டுட்டோரியல் மூலயமா எப்படி உருவாக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. நம்மளுடைய சேனல் துரிகைஜாலம். நம்ம சேனலுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், லைக்ஸ் மற்றும் ஷேர் எல்லாமே கொடுத்து நம்ம சேனலை ஆதரவு தாருங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.